வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். யூஜிசி நேட் யோகா செகண்ட் பேப்பர், இந்த செகண்ட் யூனிட், ஃபர்ஸ்ட் பார்ட் பிரின்சிபல் உபனிஷத். பிரின்சிபல் உபனிஷத்துல நமக்கு 10 உபனிஷத்துக்கள் இருக்கு. ஈசாவாசி உபனிஷத்து, கேனோ உபனிஷத்து, பிரஷன உபனிஷத்து, ஈசாவாசியம், கேனோபனிஷத்து, கதோபனிஷத்து, பிரஸ்னோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, ஐத்திரேயம், தைத்திரேயம், சாந்தோக்கியம், பிரகதாரணி, 10 உபனிஷத்து இருக்கு. இதுல முதல்ல இருக்கக்கூடியது ஈசாவாசி உபனிஷத்து. இந்த ஈசாவாசி உபனிஷத்துல 18 வருஷம் இருக்கு. இந்த 18 வருஷம் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் 3 இருக்கிற வருஷம் 3 பிரிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வருஷம் வந்து ஞான யோகத்தை பத்தி, ஞானத்தை வந்து சொல்லக்கூடியது, ஞான யோகத்தினுடைய சாரம் அல்லது ஞானத்தினுடைய சாரம். செகண்ட் கர்ம யோகா பத்தி சொல்லக்கூடியது. தேர்ட் யோகா, தேர்ட் சூத்ரா, இந்த கர்ம யோகமும் ஞான யோகமும் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா நீங்க என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து, நாட் ஃபாலோ கர்ம யோகா ஞான யோகா, யோகா கிரிட்டிசைஸ், இந்த இடத்துல வந்து அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. மறுபடியும் 4வதுல இருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய வேர்சஸ் எல்லாம் இந்த ஞான யோகத்துக்கான ஆத்ம ஞானம் அல்லது ஆத்ம அனுபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை பத்தி சொல்லக்கூடியதுனால இந்த ஞான யோகத்துல வச்சிருக்கோம். இதை வந்து நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். 9ல இருந்து 14 வரைக்கும் கர்மயோகத்தை எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும், இதை தான் நமக்கு வித்யா அவித்யாங்க 2 கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. வித்யா அண்ட் அவித்யா, கான்செப்ட் ஆஃப் அவித்யா வித்யா, அது வந்து இங்க இருக்கு. 4 சூத்திரங்கள், 3 6 சூத்திரங்கள் வந்து இதுல இருக்கு. 15ல இருந்து 18 வரைக்கும் ஜஸ்ட் நம்முடைய பிரேயர் வந்து நம்ம எப்படி வந்து முக்திக்காக நம்ம எப்படி வாழணும், எப்படி பிரேயர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க கொடுக்கப்பட்டு. 18 வருஷத்துல ஒரு கம்ப்ளீட் நம்மளுடைய ஞானத்தை பத்தியும் நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுக்கப்பட்ட ஒரு 2வது சின்ன உபனிஷத்து. சின்ன உபனிஷத்து வந்து ஃபர்ஸ்ட் சின்ன இடத்துல இருக்கிறது வந்து மாண்டூக்கிய உபனிஷத்து. 12 வருஷம் இருக்கு, இதுல 18 வருஷம் இருக்கு. இந்த ஈசாவாசி உபனிஷத்து வந்து முக்கிய உபனிஷத்துல வந்து செகண்ட் ஷார்டஸ்ட் உபனிஷத்து. முக்கிய உபனிஷத்துல இது 18 ஸ்லோகத்துல இருக்கக்கூடியது. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? ஹலோ, யாராவது இருக்குமா? எல்லாரும் வந்துட்டீங்களா? எனக்கு நெட்வொர்க் வந்து டவர் கட் ஆகுதான். கேக்குதாங்க. வாய்ஸ் கேக்குதா? கிளியரா கேக்குதா? ஆதித், வாய்ஸ் கேக்குதா? கேக்குதாங்க. ஓகே. ஸோ இந்த உபநிஷத்துக்கு பேரு ஈசாவாசியம் இதம் சர்வம். ஈசாவாசியம்னு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த நேம் வந்து ஈசாவாசிய உபனிஷத்துன்னு பேரு. வித்யா வித்யா கான்செப்ட் எல்லாம் இது வந்து டிக்ளேர் பண்ணுது. சந்நியாசத்தை பத்தியும் கர்மத்தை பத்தியும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய உபனிஷத்து. பிரேயர்ல நம்ம சூரிய நமஸ்காரத்தை பயன்படுத்துற மந்திரம் ஹிரண்மயேன பாத்திரேன, அந்த மந்திரம்லாம் இதுல தான் இருக்கு. இந்த உலகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த கடவுள் நம்மளை காப்பாத்துது அப்படிங்கிறத வந்து இதுல நாம வந்து இந்த உபநிஷத்திலும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாலேஜ் ஆஃப் பிரம்மம். இதுல சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் உங்களுக்கு கொடுக்கல, பட் சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முதல் ஸ்லோகம் வந்து இதுல ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் அந்தந்த வேதங்களை பொறுத்து, ரிக் வேதத்துக்கெல்லாம் ஒரு பிரேயர் மந்திரா இருக்கும், சுக்லயஜுர்வேதத்துக்கெல்லாம் ஒரு மந்திரா இருக்கும், கிருஷ்ணயஜுர்வேதத்துக்கு ஒரு மந்திரா இருக்கும், அதர்வண வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கும். இந்த மாதிரி அதுக்கு பிரேயர் மந்திரம் இருக்கும். நீங்க பாடுற எல்லா சாந்தி மந்திரமும் ரெஃபரன்ஸ் எங்கன்னா உபனிஷத்து தான். இதுல ஒரு மந்திரம் இருக்கு, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. இந்த மந்திரத்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்டு பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே. இந்த யோகா கிளாஸ்ல வந்து மெனி கிளாஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் தெரியும் இந்த மந்திரம்? எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரியும், வெரி குட். இங்க எல்லாம் வாய் திறந்தாலே மாட்டிக்குவோம். ம்
சரி, மீனிங் மட்டும் சொல்லுங்கம்மா. சார் ஆக்சுவலி என்ன மீனிங்னா, ம். ஒரு கடல்ல இருக்கிற ஒரு துளி தண்ணி எடுத்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டி என்னைக்கும் மாறாது. ம். ஸோ அந்த கடலும் நம்மளும் ஒண்ணுதான். அது மாதிரி நம்ம சுப்ரீம் அந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்ததால நம்மளும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் ஃபுல் அப்படின்னு சொல்லி மீனிங் சார். ஒரு ஆப்பிளோட சின்ன துண்டுலயும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஆப்பிள் ஃபுல்லுமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். அது தனியா இருந்தனால அதோட ப்ராப்பர்ட்டி மாறுறது கிடையாது. ஸோ நம்மளும் அந்த சுப்ரீம் கான்சியஸும் ஒண்ணுங்கிற தத்துவத்தை சொல்றதுதான் இந்த பூர்ணமாதாய பூர்ண அவ்வளவுதான். இந்த ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுது, இவ்வளவுதாங்க நம்ம படிக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. பூரணம் அதக. அதகன்னா அது அது பூரணமானது. பூரணம் இதம், இதுவும் பூரணமானது. இதுங்கிறது ஒண்ணு இல்ல, நம்மள சொல்லக்கூடியது. அதுங்கிறது இந்த பிரபஞ்சத்தை சொல்லக்கூடியது, உலகம் அல்லது வெளியே இருக்கக்கூடிய எல்லாமே. அப்ப அது இதுன்னு ரெண்டு வச்சு ஒண்ணு இல்ல. ஒண்ணு வந்து அதுக அப்படிங்கிறது வந்து இறைவனை சொல்லக்கூடியது. இதகுங்கிறது இங்க ஒட்டுமொத்தமா நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ இதெல்லாம் சொல்லக்கூடியது. இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. பூரணத்திலிருந்து பூரணம் உதயமானது. அந்த பூரணத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த இறைநிலையிலிருந்து எல்லாம் உருவாகி வந்தது. அந்த இறைநிலையிலிருந்து இப்ப வெறும் நாம ரூபம் தான். அந்த பூரணத்திலிருந்து இந்த பூரணத்தை கழிச்சுட்டா மீதி இருக்கக்கூடியது பூரணமா இருக்குன்னு சொல்லுது. உன் கையில 10 ரூபாய் இருக்கு, 10 rupees இருக்கு, 5 rupees செலவாயிடுச்சு, உன் கையில மீதி எவ்வளவு இருக்கும்? 5 rupees. 5 rupees இருக்கு. சரி, இந்த உலகத்துல 10 rupees இருக்கு, 5 rupees செலவாயிடுச்சு, 10 rupeesல மீதி எவ்வளவு இருக்கும்? அந்த 10ம் இருக்குது 5ம் இருக்குது. ஸோ அந்த அது ஏதோ ஒரு 5 இருக்கு, மொத்தம் 10 தான் இருக்கு. ஸோ 5 + 10 அப்படி இல்லை, அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அந்த 10 அப்படியே தான் இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட 5 இருக்கும், இன்னொரு அது இந்த கடைக்காரர்கிட்ட 5 rupees இருக்கும் இல்லையா, எக்ஸ்பென்ஸ் ஆனது இங்க தான் இருக்கு. ஸோ அந்த பூரணத்திலிருந்து, ஏன்னா பூரணத்திலிருந்து அவுட் சைடு நீங்க எடுத்துட்டு போக முடியாது, எல்லாமே அதுல இருந்து தான் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்படி எடுக்கலாம். ஒரு கடல்ல இருக்கு, கடல்ல வந்து தண்ணி தான் இருக்கு. கடல்னு ஒண்ணு கிடையாது, தண்ணி தான். அதுல இருந்து ஒரு அலை உருவாகுது. எப்படி அந்த அலை எப்படி உருவாகுது அப்படின்னா, தண்ணி அதனுடைய மட்டத்தில இருந்து கொஞ்சம் மேல வந்துச்சுன்னா அது அலைன்னு சொல்றோம். அப்போ அதுக்கு ஒரு ரூபம் வருது, ரூபம் வந்தோடனே பேர் வந்துடுது, அது நாம ரூபம்னு பேரு. இப்ப அந்த தண்ணி ஒருவேளை மேல எழும்பலன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்க மாட்டோம், அலைன்னு சொல்லியிருக்க மாட்டோம். இப்ப அந்த பேரு ஏன் வந்துச்சு, அதுக்கு ஒரு ரூபம் வந்ததுனால அதுக்கு ஒரு பேர் வந்துச்சு, நாம ரூபம். இந்த நாம ரூபத்தை மட்டும் கழிச்சிருங்க, மீதி என்ன இருக்கும் அந்த கடல்ல? அலையை நீங்க வெட்டி தூக்கிட்டு போய் வெளியே போடணும்னு அவசியம் கிடையாது, அது அப்படியே இருக்கட்டும். அந்த அலைக்கு வந்த பேரையும் அந்த அலையோட உருவத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும்? அதே கடல் தண்ணி தான். தண்ணி 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 அதுதான் இந்த கடல். பூரணம். இந்த ம். இறைவ நிலையிலிருந்து அப்படிதான் உருவாகுது. அதனால அதுவே அழியுது, அதுக்குள்ளாரே உருவாகுது, அதுக்குள்ளே அழியுது அப்படிங்கறத வந்து இது சொல்றதுதான் அந்த பூர்ணசிய பூர்ணமாது. அந்த பூரணத்தை நீங்க முழுசா ரிமூவ் பண்ணி பார்த்தாலும் பூரணம் எஞ்சி இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய பிரேயர் மந்திரம். முதல் ஸ்லோகம் வந்து ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து தேன தெக்தேன புஞ்சிதா மாக்குறது கசியஸ்வித் தனம். இதுதான் முதல்ல சொல்றது. ஈசாவாசியம் இதம் சர்வம். இதம் சர்வம்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஈசனால் வாசியம் செய்யப்பட்டது. ஈசன்ல இருந்து எல்லாம் உருவானது. இங்க ஈசன்னா இறைநிலை, கடவுள், அதை பத்தி சொல்லு, இறைவன். எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து, மாறக்கூடிய இந்த உலகத்துல உருவானது எல்லாம் இதுல இருந்து வந்ததுதான். தேன தெக்தேன புஞ்சிதா மாக்குறது கசியத்து தனம். இப்பேற்பட்ட ஒரு தியாக உணர்வோட வாழ்றவங்களுக்கு எது தனம், எது தனக்குன்னு சொத்து, எது தனக்குன்னு தனம், எது தனக்குன்னு பணம், எது தனக்குன்னு பொருள், எது அப்படிலாம் தனக்கானது எதுவுமே இல்லை. இப்பேற்பட்ட மனநிலை வாழ்றதுக்கு பேர் தான் ஞான யோகம்னு பேரு. இந்த நிலையை வந்து உங்க எல்லாமே இறைவனுடையது, என்னோடதுன்னு என்ன இருக்கு? நீங்க குடிக்கிற தண்ணி உங்களதான், உங்க வீட்டுல தான் வருது, ஆனா உங்களதான். நீங்க சுவாசிக்கிற காற்று உங்களதான் இல்ல, எல்லாமே இயற்கை இறைவனது. எல்லாமே ஈசனால் வாசி செய்யப்பட்டதுனாலதான் இருக்கு. நீங்க வந்து பத்திரம் பண்ணி வச்சிருக்கிற நிலம் சொத்து பத்தலாம், பத்திரமும் இங்கே தான் இருக்கும், நிலமும் இங்கே தான் இருக்கும், ஆனா நீங்க இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே வந்து இறைநிலையோட ஆஹ் எல்லா பகுதி, அவ்வளவுதான். இந்த ஞான யோகத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் இது முதல் ஸ்லோகம். 2வது சூத்திரம் போனீங்கன்னா, குருவன் நிவேக கர்மாணி ஜிஜி வீசே சதகம் சமாஹா
இதெல்லாம் கொஸ்டின்ல வரும். ஏவம் துவயி நாண்யத்தை தோஸ்தி ந கர்ம லிப்பியத்தை நரே. நீங்க உங்க கடமைகளை எல்லாம் செஞ்சுட்டு நீங்க இந்த உலகத்துல 100 வருஷம் நல்ல தீர்க்கமா 100 ஆயுளோட நீங்க நல்லா வாழலாம். ஆனா உங்க கடமையை நீங்க செய்யணும். உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். அப்படி கர்மாவை செஞ்சு நீங்க கர்மனுடைய பலனை எதிர்பார்க்காம நீங்க வந்து கடமையை செஞ்சு நீங்க வேணுங்கிறத எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏவம் துவயி நாண்யத்தை தோஸ்தி ந கர்ம லிப்பியத்தை நரே. நரன்னா மனிதன் என்ற அபிப்பிராயத்தில் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழும்போது கர்மங்கள் எதுவும் பற்றி கொள்வதில்லை. எப்படி அப்படின்னா நம்முடைய கடமைகளை நாம செஞ்சு வாழும்போது. இது 2வது சூத்திரத்துல சொல்லுது. உங்க கடமையை செஞ்சு நீங்க வாழணும். எல்லாமே ஈசனால் வாசியம் செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த உணர்வோட நீங்க வாழணும். அப்படி இந்த 2 சூத்திரங்கள் தான் கர்மயோக ஞான யோகம். இது ரெண்டுமே நீங்க அச்சீவ் பண்ணலன்னா அசூரியா நாமத்தே லோக அந்தேன தமசா விருத்தாக தாம்ஸ்தே பிரேத்யாபி கச்சந்தி ஏகே மகனோ ஏகே சாத்மகனோ ஜனஹா. அசூரியர்கள் வாழக்கூடிய தமசிக் வேர்ல்டுல நீங்க பரப்பீங்க. எப்ப அப்படின்னா இந்த 2ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணலனா உங்களுடைய இது வந்து நீங்க ஆன்மாவை கொல்லக்கூடியவங்க. நம்ம ஆன்மாவை கொன்னுட்டு இந்த அடுத்து வரக்கூடிய இதே உலகத்துல இந்த அசுரர்கள் வாழுகின்ற உலகம் அறியாமை நிறைந்த உலகத்துல நீங்க மீண்டும் பிறப்பீங்கன்னு சொல்றாங்க. அந்த உலகம் எங்க இருக்குன்னா இப்ப நாம இருக்கிற உலகம் தான் அது. ஏற்கனவே நமக்கு ஆத்மாவை நாம தெரியாதனாலதான் இப்ப இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கோம். மீண்டும் அதே உலகத்துல பிறக்க வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சொல்றதா இந்த 3வது சூத்திரம். 4வது சூத்திரத்துல வந்து ஏகம் சர்வகதம் இதெல்லாம் நமக்கு அப்படியே இந்த வேர்ட் எல்லாம் வச்சு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏகம் சர்வகதம் அபரமேயம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஈஸ்வரோட குவாலிட்டி. அநேச்ச தேக்கம் மனசோ ஜபியோ. இது வந்து அநேச்சத் ஏக்கம் அநேச்சத் இது வந்து அசைவற்றது. அநேச்சத்துனா அசைவற்றது. ஏக்கம்னா ஒண்ணுதான். மனதை விட ஜபியக மனதை விட வேகமா போகக்கூடியது. தேவாகனா தேவாகா தேவாக நம்ம புலன்களுக்கு இந்த புலன்கள்ங்கிறத நம்முடைய சென்சரி ஆர்கனே வந்து இந்த தேவாகா அப்படிங்கிற வேர்டு இங்கதான் இருக்கு. ஏன ந ஆப்னுவன் இதெல்லாம் வந்து நம்ம அறிய முடியாது. பூர்வம் வருஷத்து நம்மளுடைய மனம் எவ்வளவு வேகத்துல போதோ அதுக்கு முன்னாடி இது போய் நிற்கும். ஆத்மாவை பத்தி சொல்லக்கூடியது எப்படி இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. நைன தேவ ஆப்னுவன் பூர்வம் வருஷது தத் தாவத்து அந்யானத்தியதி. தத் தாவத்துன்னா ஓடுகின்ற எல்லாத்தையும் விட அது வந்து அதிகமாக முந்தி போகக்கூடிய ஒரு பவர் உடையது. அதே போல இது வந்து மாதரிஷ்வா அபானன் பிராணன்லாம் இது வந்து கடந்து நிற்கக்கூடியது. அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடியது. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உடம்புல இருந்து பிராணனெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் அந்த ஆத்மா அப்படிங்கிறது. இந்த ஆத்மாவை பத்தி இந்த 4, 5, 6, 7, 8 வரைக்கும் இந்த ஆத்மாவை பத்தியே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும். ததே ஜதி தன்னை ஜதி தத் தூரே தத் வந்திக்கே. அது வந்து பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா அதை பத்தி எல்லாம் சொல்றதா இந்த 5வது சூத்திரம். இதெல்லாம் நீங்க வந்து பாருங்க. ஆத்மா இஸ் பெர்வேடிங் அண்ட் டஸ் நாட் மூவ். அது வந்து ஜதி. தத்து ந ஜதி ததே ஜதி அது வந்து நகரக்கூடியது அது நகராதது. தத் தூரே தூரத்துல இருக்கு அது அதே போல பக்கத்துல இருக்கு. தத் அந்தரசிய உள்ளார இருக்கு. சர்வசிய அது எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு. சர்வசிய பாக்கியத்தக இதெல்லாம் உள்ளாரையும் இருக்கு வெளியுமாக இருக்கு அப்படிங்கிறது. சூத்திரங்களை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்லோகம் படிச்சீங்கன்னா தான் இதனுடைய மீனிங்லாம் இருக்கும். இங்க ஜஸ்ட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் மட்டும் ஒவ்வொரு சூத்திரத்துக்கு போட்டிருக்கு. ஸ்லோகங்கள் படிக்கிறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் யூடியூப் சேனல்ல அந்த நிறைய ஈசாவாசி உபனிஷன் போட்டீங்கன்னா வர எல்லா உபனிஷத்தும் சாண்டிங் இருக்கு. அது பிரிச்சு எதாவது பதம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால முடியலன்னா சொல்லுங்க, அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப அதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு பஷ்யதி சர்வபூதேசு சாத்மானம் ததோன விஜுகுப்ஷதே. ஸோ இதெல்லாம் வந்து 7வது ஸ்லோகத்துல வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா யார் வந்து எல்லா உயிர்களையும் ஆன்மாவிலும் எல்லா ஆன்மாவையும் வந்து உயிரினங்கள்லயும் பாக்குறாங்களோ அவங்கதான் வந்து யாரையும் வெறுக்கிறது இல்லை, யாரையும் விரும்புறது இல்லை, வெறுக்கிறதும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை வந்து சொல்லுது. ஆத்மா அனுபூதி பெற்றவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது.
எல்லா ஆன்மாவிலையும் உயிர் தான் இருக்கு, எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே ஆன்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகம் வந்து இது எல்லாம் தெரிஞ்சவங்க எப்படி இருப்பான், கவி அப்படின்னு ஒரு கவியின் மனசி அப்படிங்கறத பத்தி இது சொல்லும். ஆன்மா வந்து எப்பேற்பட்டது தெளிவா சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம். சபரியகாச்சு கிரமகாயம் ஆவரணம் அஸ்னாவிரகம் சுத்தம பாப வித்தம் கவிர் மனிஷி பரிபு ஸ்வயம்பூர் ஏதா தத்திய தோர்த்தா பியத தாச்சா ஸ்வதீசிய சமாபியத. இது வந்து எல்லா உட்பொருளையும், ஒரு பொருளினுடைய உட்பொருளை வந்து யோகி வந்து பார்க்கறான். யார் ஆத்ம அனுபூதி பெற்றவன் வந்து பார்க்குவான். அவன் மனதை வந்து வசப்படுத்தியவன், அவன் எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சவன், அவன் வந்து எதையும் சாராதவன், அவன் வந்து எல்லா பொருளின் உண்மை இயல்பையும் அவனால் தெரிஞ்சுக்க முடியும். அவன் வந்து ஒளிமயமான இந்த உடம்பற்ற இந்த முழுமையான உள்ளாரக்கூடிய இந்த தசை இல்லாத எலும்பில்லாத தூய பாவமற்ற ஒரு இறைவனை அடைகிறான் அப்படின்னு வந்து இறைவன் எப்பேற்பட்டவன் அதை எப்படி அடைகிறாங்கிறத வந்து 8வது சூத்திரம் சொல்லும். அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் பார்த்துக்கோங்க. சுக்கரம்னா என்ன, அகாயம்னா என்ன. காயம்னா உடம்பு, அகாயம்னா உடம்பு இல்லாதது. அஸ்னாவிரம் இது வந்து ஸ்தூல சரீரம் கிடையாது. சுத்தம் சுத்தமானது, காரண சரி. இந்த மாதிரி வந்து இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ல இருக்கும். அடுத்து வித்யா அண்ட் அவித்யா கான்செப்ட். ஒன்பதாவது சூத்திரத்துல இருந்து 9வது ஸ்லோகத்துல இருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய 3 ஸ்லோகத்தை வந்து வித்யா அவித்யா கான்செப்டுக்கு. அந்தம் தம பிரவிசந்தி ஏ வித்யாம் உபாசதே ததோ பூயைவ தே தமோ யா உத்யாயாம் யா உ வித்யாயாம் ரதஹா. கேஷ் மட்டும்தான் இருக்கீங்களா? ஸோ இதுல வந்து யார் வந்து உயர்ந்த நோக்கம் இல்லாம தன்னோட கர்மால இந்த தியானம் பண்றோம் இல்லையா, கர்மயோகம்லாம் பண்றோம்ல, உயர்ந்த நோக்கம் இல்லாம நீங்க யோகா பண்ணீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா? உயர்ந்த நோக்கம் இல்லாம யோகா தியானம் பண்றீங்க. ஒரு சீரியல் எடுத்துக்கோங்களேன். இப்படி சீரியல் வந்து ஹீரோ இருப்பாங்க, ஆன்டி ஹீரோ இருப்பாங்க. அதுல வந்து இந்த தீய சக்திக்காக ஒருத்தர் வந்து தியானம் பண்ணுவாங்க. ஏதாவது நான் வந்து அமாவாசை நாள்ல பண்ணி யோகம்லாம் பண்ணி பவர் சக்தி எல்லாம் வாங்கி இந்த உலகத்தையும் கண்ட்ரோல்லாம் பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும்? நார்மலா நம்ம சினிமா கெட்டது கெட்டதுதான் கிடைக்கும். அவங்க அவ்வளவுதான். கெட்டதுக்கோசரம் இந்த பண்ணி கடவுளே வந்து அவங்க அழிக்கிற மாதிரி வரும்ல, அதேதான் இங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து உயர்ந்த நோக்கம் இல்லாம இந்த யோகாலாம் ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து கார் இருள்ல வந்து மூழ்குவாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து இந்த இந்த சூத்திரம் வந்து இந்த மாதிரி சொல்லும். யார் வந்து உயர்ந்த நோக்கம் இல்லாம செயல்படுறாங்களோ அவங்க வந்து, அல்லது தகுதியை அடையறதுக்கு முன்னாடி அவங்க வந்து முயற்சி பண்ணாங்கன்னா, தியானத்துல ஈடுபட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு இருள்ல வந்து மூழ்குவாங்க. அவங்க வந்து துன்பத்துல வந்து மூழ்கி துன்பப்படுவாங்க, அறியாமையில மூழ்கி துன்பப்படுவாங்க அப்படின்றப்போ அந்நிய தேவாகூர் வித்யா அந்நிய தாகூர் அவித்யா இது சுஷ்ருமதியரானாம் ஏ நட்சத்திரே. இதுல வந்து இந்த தியானத்துல வந்து தகுதி அடைஞ்சு நீங்க உள்ளார போகணுங்கிறத சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு. இதுக்கு வந்து வித்யாம் ச வித்யை இதுல வந்து என்னன்னா, தியானத்தை வந்து அதுல எதுவும் பலன் எதிர்பார்க்க கூடாது. இப்ப நீங்க இதுலயே பண்றீங்கன்னா கர்ம யோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும். ஞான யோகத்துல கூட விபூதி பாதன்னு ஒண்ணு 15-20 படிக்க போறோம். ஒரு சித்திகள் வரும் ஞானம்லாம் பண்ண. அந்த சித்திகளுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, தியானம் சமாதி பண்ணீங்கன்னா அது வந்து உங்களை வந்து கண்டிப்பா கீழ்நிலைக்கு தான் கூட்டு போகும். ஏன்னா அந்த அறியாமை நமக்குள்ளார வந்துரும். அதுல இருந்து நம்ம
இதே அறியாமை உலகத்துல கஷ்டப்படுவோம் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அதுதான் இது சொல்லி அப்ப இதை என்ன பண்ணணும்னா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு தனித்தனி பலன் இருக்கு. அவித்யாம் ச வித்யா, ரெண்டுத்துக்கும் வித்யாவுக்கு தனியா அவிதிக்கு தனியா பலன் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து பண்ணீங்கன்னா உயர்ந்த பதவி அடையலாம். அது என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து அமிர்தம், இன்னொன்னு வந்து மிருத்தம். அந்த மிருத்த நிலையிலிருந்து அமிர்த நிலைக்கு போகலாம், இரவா நிலையை அடையலாம் அப்படிங்கறத வந்து இந்த வித்யால இருந்து சொல்றாங்க. அதே போல நமக்கு சிலபஸ்ல இல்ல, ஸ்தூலத்தை வந்து நம்ம ஸ்தூலமான பொருளை வந்து அரூபத்தை வழிபடுறதா ரூபத்தை வழிபடுறதா அப்படின்ட்டு. அதே போல இந்த ரூபத்தை அரூபத்தை வழிபடுறவங்க எல்லாம் கீழே தான். ரூபத்தை வழிபட்டாலும் சரி அரூபத்தை வழிபட்டாலும் சரி நீங்க துன்பம் தான் படணும். இதை ரெண்டும் சேர்த்து நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கறது இந்த உபநிஷத்து. 15வதுல வந்து உங்களுக்கு இரண்மையன பாத்திரேன சத்தியசிய அபிகிதம் இது வந்து சத்திய தர்மாய திருஷ்டையே தத்துவம் பூஷன்ன பாவம்னு சத்திய தர்மாய திருஷ்டையே. இது வந்து உங்களுக்கு சூரிய வந்து பிரேயர் மந்திரம் வச்சிருக்கோம். 16வதுல வாயுர் அனிலம் அமிர்தம் பதேதம் பூஷன் செய்து ஒண்ணு. 17ல வந்து உங்களுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் இந்த உடம்பு எரிஞ்சு சாம்பலா தான் போக போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சதெல்லாம் நினைச்சு பாருங்க, செய்யறத நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அலர்ட்னஸ் கொடுத்து கடைசியில் வந்து எனக்கு ஞானம் வேணும், கடவுளை நீ சப்போர்ட் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபநிஷத்து கன்க்ளூட் ஆகும். கேன உபநிஷத்து இது 2வது உபநிஷத்து. குட்டி குட்டி உபநிஷத்துக்கள் தான். இந்த உபநிஷத்துக்கள்ல இந்த கத உபநிஷத்து சரி ஈசாவாசி உபநிஷத்தினோட அப்படியே 2 மடங்கு அதிகம் நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுல 35 ஸ்லோகம் இருக்கும். 35 ஸ்லோகத்துக்கு 4 சாப்டர் பிரிச்சிருப்பாங்க. கேன உபநிஷத்து வந்து 9th சாப்டர். தலவாக்காரோ சாக்கா, சாக்கானாலும் பிரான்ச். தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து பிரான்ச்ன்னு இருக்கும், அது தலவாக்காரோ பிரான்ச்னு சான்ஸ்கிரிட்ல இருக்கும். சாம வேதத்தினுடைய தலவாக்காரோ பிரான்ச்ல இருந்து 9வது பாதத்தை பிரிச்சு எடுத்தது தான் இந்த கேன உபநிஷத்து அப்படிங்கிறது. கேனே சிதம் பததி பிரசித்தம் மனக அப்படின்னு இதுல ஆரம்பிக்கிறதுனால இந்த உபனிஷத்து வந்து கேன உபனிஷத்துன்னு பேரு. கேன அப்படின்னு சொன்னா யாரால அப்படின்னு பேரு. This discussion between Guru and Shishya names not mentioned. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த குருவுக்கும் இந்த சிஷியனுக்கும் நடுவில் நடந்ததுன்னு போடுவாங்க. கேன உபநிஷத்துல எந்தோட குரு பேரும் மென்ஷன் பண்ணல, சிஷியன் பேரும் மென்ஷன் பண்ணல. எந்தெந்த உபநிஷத்துல யார் யாருக்கு நடுவில் டிஸ்கஷன் நடக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா பார்த்து சொல்லுங்க. குழப்பறதுக்காக கொடுப்பாங்க. நீங்க தெளிவா இருக்கணும், இது இந்த குரு இந்த ஆசிய இந்த சிஷியருக்குள்ள நடந்தது அப்படின்னு கிளியரா. அடுத்து வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து நேச்சர் ஆஃப் பிரம்மன், முதல்ல பிரம்மத்தை பத்தி நமக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சட்டில்னஸ், அதனுடைய சட்டில்னஸ், அது பிரம்மத்தை உணர்றதுக்கான வழிமுறை. அதுக்கப்புறம் சில ஸ்டோரி இருக்கு, அப்புறம் டிஸ்கஷன் இருக்கு. முதல்ல வந்து ஒரு டிசைபிள் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, whose will direct does the mind proceed to its object? இந்த மனம் யாரால் ஏவப்பட்டு உள்ளார இருக்கிறதெல்லாம் வேலை நடக்குது. இப்ப நமக்குள்ளார மனம்னு ஒண்ணு இருக்கா? யார் யாருக்கெல்லாம் மனம் இருக்கு? இருக்கு சார். எல்லாருக்கும் இருக்கு. அந்த மனம் எதனால செயல்படுது? யாரோட பேச்சை கேட்டு அந்த மனம் செயல்படுது? புத்தி. whose command does the prana? புத்தி. ஆல்மோஸ்ட் எதனால? புத்தி. புத்தி. புத்தியா? ம். புத்தியும் மனசு மாதிரியே ஒரு கர்மம், அதுவும் ஒரு கரணம், அதுவும் ஒரு கருவி. புத்தி யாரால இயங்குது? எதன் அடிப்படையில் புத்தி இயங்குது? சித்தாவா? சித்தம். சித். சித்தமும் ஒன் ஆஃப் அந்த கரணம்.
புத்தி, சித்தம், அகங்கார் இது எல்லாமே அந்த கரணங்கள், இதெல்லாம் கருவி. கருவிஸ். இதெல்லாம் எதனால இயங்குதுன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவால தான் இயங்குது, அவ்வளவுதான். அதுதான் இந்த உபனிஷத்து வந்து இப்படி நம்ம இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளை சிந்திக்க வச்சு ஆன்சர் வர வைக்கிறதுக்காக தான் இது வந்து கேனோபனிஷத்து கேள்வி கேட்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இப்போ கேள்வி வந்தாதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுவும் அப்படிதான் இருக்கும். பிரச்சனோபனிஷத்து பிரச்சனமே கொஸ்டின் தான், மீனிங். பிரச்சனோபனிஷத்து 6 கொஸ்டின் கேட்டு அதுல இருந்து வரும். இதுல ஒரே ஒரு கொஸ்டின்ல கேட்டு இது வரும், அவ்வளவுதான். அந்த ஆன்சர் சொல்றது என்ன, கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எது வந்து காது வந்து இப்ப நம்ம காது வந்து எதுக்கு இருக்குன்னா கேட்கறதுக்கு இருக்கு. இந்த கேட்கிற காதுல சப்தம்னு கேட்குது இல்லையா, அதுக்கு எது உள்ளார கேட்கறது எது கேட்குதோ அதுதான் அது ஆத்மா. அப்படி மனசுக்கு எது மனசா இருக்கோ, வாக்கு நம்ம சொல்லுக்கு எது சொல்லா இருக்கோ, இதெல்லாம் அதனுடைய பேசிக் மூலத்தை போய் சொல்லக்கூடியது. அப்படி வந்து அந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பிரம்மத்தை பத்தி யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு நல்லா தெரியும், பிரம்மத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவன் வந்து பிரம்மத்தை உணராதவன்னு பார்த்தோம். ஏன்னா பிரம்மத்தை உணர்ந்தவங்களால பிரம்மத்தை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் பிரம்மத்தை வந்து நான் உணரவே இல்லை அப்படின்னா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க இருக்கிறதே பிரம்மாவை தான் இருப்பீங்க. ஸோ அது நீங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்ஸான பிரம்மத்தினுடைய அத்வைதத்தை வந்து பிலாசபி வந்து இவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு டிசேபிள் சொல்றாங்க, த டிசேபிள் சைட் ஐ திங்க் ஐ நோ பிரம்மன். அப்போ அவர் சொல்றாரு, ஐ டு நாட் திங்க் ஐ நோ இட் வெல். ஸோ அது எனக்கு வந்து நல்லா தெரியும்னு என்னால சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரம்மத்தை வந்து நம்மளால பர்ஃபெக்டா டிஸ்கிரைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்பேற்பட்டது அந்த பிரம்மம் அப்படிங்கிறது. பட் ஆனால் அதுவாக தான் நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிரம்மத்தை பத்தி கொடுக்கக்கூடிய உபனிஷத்து வந்து பிகினிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு ஸ்டோரி, எக்ஸஸ் ஸ்டோரி உபக்யானா அப்படிங்கறது வந்து இந்த ஒரு ஸ்டோரி இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இதுதான் அந்த உபனிஷத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு ஸ்டோரி போல இருக்கும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல ஒரு காம்படிஷன் வந்தது. அந்த காம்படிஷன் தேவ அசுரர்களுக்கு அந்த காம்படிஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, இருக்கா தெரியுமா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எதுக்காக ஒரு தடவை சண்டை போட்டுக்கிட்டாங்க? அமிர்தம் யாருக்கு வேணும்னு சொல்லியா, யாருக்கு அமிர்தத்துக்காக எடுக்கிறது? சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த அமிர்தத்துக்காக அவங்களுக்கு 2 பேருக்கும் போட்டி வந்தது. அதுல வந்து யாரு ஜெயிச்சாங்க? தேவர்கள் ஜெயிச்சாங்களா, அசுரர்கள் ஜெயிச்சாங்களா? தேவர்கள் ஜெயிச்சாங்க. தேவர்கள் ஜெயிச்சாங்க. அந்த தேவர்கள்லாம் வந்து என்ஜாய் பண்றாங்க. அவங்களும் வந்து வெற்றி வந்து கொண்டாடுறாங்க. நாங்கெல்லாம் வந்து தேவர்கள் அதனுடைய அந்த போட்டியில வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குதூகலம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பிரம்மன் வந்து இந்த இடத்துல இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ ரூபத்துல, ஒரு டிஃபைன் பண்ண முடியாம ஒரு உருவத்துல ஒருத்தர் போய் நிக்கிறாரு. இதை பார்த்த இந்த தேவர்கள்லாம் வந்து அந்த அவங்களாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்களே அதெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து இது யாருன்னு போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து யாரை அனுப்புறாங்க அப்படின்னா, இந்த தேவர்கள்ல வந்து அக்னி அப்படிங்கிற அக்னி தேவனை கூப்பிட்டு அது போய் யாருன்னு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து எக்ஸாம் முன்னாடி வந்து அக்னி போய் நிக்கிறாங்க. நின்றுட்டு நீங்க யாருன்னு கேட்கும் போது இந்த அந்த எக்ஸா வந்து அக்னி கேட்குறாங்க, நீ யாருன்னு கேட்குறாங்க. அப்ப வந்து எக்ஸா வந்து நான் வந்து ஜாதவா தான், என்னோட பேர் அக்னி அப்படின்னு வந்து பதில் சொல்றாரு. அதுக்கு வந்து உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு எக்ஸா. அப்ப அக்னி என்ன சொல்ல ரிப்ளை பண்ணும், நான் வந்து எல்லாத்தையும் எரிக்க முடியும், என்னால எல்லாத்தையும், நான் ஒரு ஃபயர், நான் எல்லாத்தையும் எரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப எக்ஸா வந்து என்ன பண்றாரு, ஒரு புல்லை வந்து தூக்கி போடுறாரு. ஒரு ஒரு சாதாரண ஒரு துரும்பை தூக்கி முன்னாடி போடுறாரு. எங்க இதை கொஞ்சம் எரி அப்படிங்கிறாரு. அந்த நெருப்பு எவ்வளவு ட்ரை பண்ணுது, எரிக்க ட்ரை பண்ணுது, ஆனா எரியவே இல்லை, அந்த புல்லு பத்தவே இல்லை. அதனால வந்து எப்படி நம்ம வந்து நெருப்பால எரிக்க முடியல அப்படின்னு சொல்லி அக்னி குட் நாட் அதை வந்து அதால பண்ண முடியலன்னு சொல்லி தேவர்கள் நடுவில் ஓடி போய் சொல்லுவோம் அந்த மாதிரி. உடனே அங்கிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து வாயு வந்து அனுப்புவாங்க, வாயு தேவன் அனுப்புவாங்க. வாயு தேவன் அங்க போய் நிற்கும் போது நீ யாருன்னு கேட்டு எக்ஸா வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீ யாரு அப்படின்ட்டு. அப்ப வந்து வாயு வந்து சொல்றாங்க, நான் வாயு, என் பேர் வந்து மாதரிஷ்வா அப்படின்ட்டு. இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அக்னின்னா அதுக்கு பேர் வந்து ஜாதவா தான். வாயு இது வந்து காத்து, மாதரிஷ்வா
இந்த பேர்ல வந்து என்னோட பேரு. சரி நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, என்னால வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிய முடியும். நான் வந்து இயக்கம் காத்துனால என்னால அடிச்சுட்டு போக முடியும். அதே புல்லுக்கட்டை தூக்கி போடுறாரு. நீ அந்த புல்லை வந்து கொஞ்சம் நகர்த்து அப்படின்ட்டு அந்த காத்து அவர் எவ்வளவு ஊதுனாலும் அது நகரல. ஸோ அந்த மாதிரி நகர முடியாத போது அந்த வாயும் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போய் தேவர்கள் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ வந்து அந்த அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தேவர்கள் வந்து இந்திரன் தான் அவரோட தேவர்களுக்கெல்லாம் வந்து ஹெட் ஹெச்ஓடி. அவரை கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் தெரியல, நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்திரன் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. இவங்களால முடியலன்னா கண்டிப்பா வந்தது வந்து கடவுளா தான் இருக்கும், பிரம்மா தான் இருக்கும் அப்படிங்கிற கெஸ்ஸிங்ல தான் அவர் போறாரு. அங்க போகும்போது ஆனா அங்க கடவுள் யாரும் இல்லை, அந்த எக்ஷன்லாம் இல்லை. அப்ப வந்து அவர் வந்து அங்க போகும்போது அங்க வந்து காடஸ் உமா அப்படிங்கிறவங்க தான் அங்க இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, வந்து இருந்தது பிரம்மம் தான் அப்படின்ட்டு. பிரம்மன் தான், கடவுள் தான் அங்க இருந்தது. நீங்க எல்லாம் போட்டது வந்து நீங்க ஜெயிச்சது காரணம் நீங்க இல்லை, இறைவன் இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாது, இறைவனுடைய சப்போர்ட் இல்லாம அசுரர்களை உங்களால ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது சொன்னதுனால இந்த கதையில இருந்து என்ன அப்படின்னா, மோரல் ஆஃப் த ஸ்டோரி எக்ஸைஸ் பிகாஸ் ஆஃப் த பிரம்மன். ஸோ இதுதான், அந்த பிரம்மம் இல்லாம நம்ம எதுவும் நடக்கிறது இல்ல. நம்ம கண்ணு சிமிட்டுறதும் மின்னல் வர்றதும் எதனால அப்படின்னா கடவுளால தான் அப்படிங்கிறதுலாம் இதை போட்டு இந்த கதையை கன்க்ளூட் பண்றாங்க. அடுத்து கதோபனிஷத்து. கதோபனிஷத்து வந்து ஒரு கதை வடிவத்துல இருக்கு. இது கிருஷ்ண யஜுர்வேதத்து கீழே வருது. கேனோபனிஷத்து எந்த உபனிஷத்துல வரும்? கேனோபனிஷத்து எந்த வேதத்துல வரும்? மைண்ட் மேப் கான்செப்ட் போட்டு பாத்தீங்களா? மைண்ட் மேப் கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன், மைண்ட் மேப் போட்டு பாக்குறதுக்கு. கேனோ உபனிஷத்து 10 உபனிஷத்துல பேரை நீங்க லைனா மனப்பாடம் பண்ணிருக்கும் எங்கன்னு தெரியும். ரெண்டாவது உபனிஷத்து எந்த உயரத்துல வரும்? ரெண்டுங்கிற உபனிஷத்து எந்த பக்கம் ஃபில் பண்ணீங்க? ம், சாமவேதம், அவ்வளவுதான். ஸோ இந்த பக்கம் ரிக்வேதத்துல போட்டிருப்பீங்க, ஆப்போசிட்ல போய் 2 9 2,9 போட்டிருப்பீங்க. மேல 4 5 6, கீழே 1 3 8 10 போட்டிருப்பீங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த ரெண்டாவது உபனிஷத்து ஈசா வாசிய கேன கதை பிரசன்ன. அப்ப ஈசா வாசியம் கேன உபனிஷத்து ரெண்டாவது உபனிஷத்து அது சாமவேதத்துல இருக்கு. அந்த மாதிரி நீங்க அதை மனப்பாடம் பண்ணி. கதோபனிஷத்து மூணாவது உபனிஷத்து 1 3 8 10 இதெல்லாம் யஜுர்வேதத்துல இருக்கு. அது ஸ்பெசிஃபிக்கா கிருஷ்ண யஜுர்வேதம். கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய கதோபனிஷத்து இங்க வந்து காட் ஆஃப் டெத், அதாவது யமா, லார்டு யமா அப்படிங்கிற காட் யமாவுக்கும் நசிகேதா அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுக்கும் இந்த டயலாக் நடக்குது. இந்த டயலாக்கு தான் நமக்கு உபனிஷத்து. யமா தான் குரு, நச்சிகேதன் தான் சிஷ்யன். இது 2 பேரும் நடக்கிற டிஸ்கஷன்னாலும் இங்க சொல்லப்படுகின்ற கருத்து எல்லாம் யாருக்குன்னா நமக்கு தான். இங்க எல்லாமே சாப்டர் வந்து வள்ளின்னு பிரிச்சிருப்பாங்க. முதல் வள்ளியில ஃபர்ஸ்ட் வள்ளி வந்து நச்சிகேதனை பத்தின இன்ட்ரடக்ஷன் இருக்கு பிகினிங்ல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த உபனிஷத்து வந்து நச்சிகேதனை இன்ட்ரோ கொடுக்குது. விஸ்வஜித் யக்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாகம், யக்ஞம் பண்ணக்கூடிய விஸ்வஜித் யக்ஞம்னு பேர் கொண்ட ஒரு யக்ஞம் பண்ணவர். அவர் யார் அப்படின்னா வாஜஸ்ரவஸ். இந்த வாஜஸ்ரவஸ் யாருன்னா அருணி அப்படிங்கிற ஒரு அரசனோட ஒரு மகன் தான் இந்த வாஜஸ்ரவஸ். இந்த வாஜஸ்ரவஸோட பையன்தான் அருணி அல்லது கௌதமா அப்படிங்கிறவர். இந்த கௌதம முனி ஆர் த அனதர் நேம் அருணி, இவர் தான் வந்து வாஜஸ்ரவஸ், வாஜஸ்ரவஸோட அப்பா. இந்த வாஜஸ்ரவஸோட பையன் தான் நச்சிகேதா. அப்ப நச்சிகேதனோட அப்பா பேரு வந்து வாஜஸ்ரவஸ், அவங்களோட அப்பா பேரு அருணி அல்லது ஆர் கௌதமா. இந்த நேம்ல பேர் வச்சுக்கோங்க. அவர் பண்ண யக்ஞத்துக்கு பேரு, வாஜஸ்ரவஸ் பண்ண யக்ஞத்துக்கு விஸ்வஜித் யக்ஞம்னு பேரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சூத்திரத்துல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்லோகால இருந்து எடுக்கக்கூடிய கொஸ்டின், இதெல்லாம் சான்ஸ். அவங்க அப்பா யக்ஞம் பண்ணி அந்த யக்ஞத்தினுடைய ப்ராசஸ் முடிவுல அவங்க வந்து யக்ஞம் முடிச்சதுக்கு அப்புறம் தானம் பண்ணுவாங்க. தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் வந்து அவங்க தானம் பண்ணுவாங்க.
அதுல வந்து அதெல்லாம் இவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான், எதை இவர் கொடுக்குறாரு, யக்னி வந்து சின்சியரா பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து he gives cows that will not longer give milk. பால் கறக்காது, புல்லு தின்னாது, வயசான மாடுகள்லாம் அவர் வந்து அவங்க அப்பா வந்து தானமா கொடுக்குறாரு. அப்போ வந்து இவன் அதை பார்த்துட்டு இதை வந்து அப்பாவுக்கு வந்து இதை போய் நாம எல்லாத்தையும் வந்து கொடுத்தா இது மாதிரி யாருக்காவது யூஸ் இல்லாத பொருளை வந்து தானமா கொடுக்க கூடாது, நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி கொடுக்கல, ஆனா இவர் இது மாதிரி கொடுக்குறாரு, அதுக்காக வந்து இவர் என்ன பண்ணுவான், இவன் போயிட்டு கொஸ்டின் கேட்பான். என்னன்னு, டு ஹூம் வில் கிவ் மீ ஃபாதர் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் என்ன யார் கொடுக்க போற அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். அதுக்கு வந்து இவன் எத்தனை தடவை கேட்பான் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ரிப்ளை பண்ணல, நசிகேத்த அகைன் அந்த கொஸ்டின் கேட்கறாங்க, மறுபடியும் ரிப்ளை பண்ணல, தேர்ட் டைம் கொஸ்டின் கேட்கறான், சேம் கொஸ்டின் மூணாவது தடவை கேட்டதுனால அவன் அஜிஸ்ரவாஸ் வந்து ஹங்கிரி, அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே அவர் சைஸ் ஐ ஷால் கிவ் யூ டு த டெத், உன்னை டெத் காட் ஆஃப் டெத் வந்து உனக்கு ஏமா கொடுக்க போற அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இதுல நச்சிகேதா வந்து எத்தனை தடவை அவங்க அப்பா கிட்ட போய் கொஸ்டின் கேட்டான், என்ன கொஸ்டின் கேட்டான், ஏன் கேட்டான், என்ன காசு, என்ன காரணத்துக்காக கேட்டான். ஸோ அங்க வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாமே இதுல வரும். அவர் யமா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால நச்சிகேதா வந்து தேர்ஃபோர் நச்சிகேதா வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவரோட யமாவோட கோர்ட்டுக்கு போயிடுவான். அங்க வந்து அன்பார்ச்சுனேட்டா யமா வந்து இவன் இப்படி வரான்லாம் தெரியாது இல்ல, அதனால வந்து இவன் வந்து அந்த மாதிரி லிஸ்ட்லயே இல்லை, டெத் ஆகிற லிஸ்ட்லயே இல்லை. ஆனா யம தர்மராஜா வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் 3 நாள். அப்ப அந்த 3 நாள் போயிட்டு அந்த 3 நாளை வந்து யமா வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யாரும் நச்சிகேதன் வந்து யமாவை பார்த்துட்டு தான் நான் இங்க யமா பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், எங்க அப்பா இந்த மாதிரி எனக்கு கொடுத்த சாபத்தினால நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதனால வந்து 3 நாள் கழிச்சு யமா வரும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பிராமன் குழந்தை ஒரு 3 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து யம தர்மராஜாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதர்மம், அதை வந்து அவரால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அது தர்மத்தினுடைய கிங் ஆஃப் தர்மம். அதனால அவர் வந்து நீ இவ்வளவு நாள் 3 நாள் உன்னை வெயிட் பண்ண வச்சதுனால உனக்கு 3 வரங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த வரங்கள் தான் 3 வரம். அந்த 3 வரத்துல ஒன்னொன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் சொல்றாங்க. அதுல வந்து நிச்சிகேதன் கேட்கிற முதல் வரம் வந்து, நான் திருப்பி ரிட்டர்ன் போனேன்னா என்னோட அப்பா வந்து மைண்ட் காமா இருக்கணும், அவரு ரிட்டர்ன் போகும்போது அவர் கோவத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நச்சிகேதா கேட்டதுனால இது வந்து ரொம்ப, நீ கோ பேக், யுவர் ஃபாதர் ஷுட் நாட் பி ஆங்கிரி, உங்ககிட்டலாம் வந்து கோவமா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை வந்து ஈஸியாக கொடுத்துட்றாரு. அவன் செகண்ட் கேட்கறது என்ன அப்படின்னா, நச்சிகேதா ஆஸ் த ஃபார் த அக்னி ரிச்சுவல் அட்டைன் த இம்மார்டாலிட்டி. ஸோ வந்து நம்ம வந்து சொர்க்கத்தை அடையணும், இரவா நிலையை அடையணும்னா அதுக்கு மாதிரியான ஒரு யக்னித்தை வந்து எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறத வந்து அடையறதுக்கான ஒரு யக்னியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதை வந்து விராட் புருஷர்கள்லாம் பண்ணக்கூடிய, ஒரு தேவர்கள்லாம் பண்ணக்கூடிய யக்னியத்தை வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அது வந்து உனக்கு முக்தி கூட்டு போகக்கூடியது அப்படின்னு ஒரு யக்னியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அந்த யக்னியம் வந்து ஸ்வர்கலோகத்துக்கு போறதுக்கான அக்னி அப்படின்லாம் சொல்லி இதுல வந்து எவ்வளவு பிரிக்ஸ் யூஸ் பண்ணணும், எத்தனை பேரை கூப்பிடணும், எவ்வளவு பேர் உட்காரணும், எப்படி அக்னியும் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு இருக்கு. பட் ஆனா அதுல எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இந்த அக்னிக்கு வந்து இந்த இந்த இதை வந்து நச்சிகேத அக்னினே இனிமேல்லாம் இதை வந்து அழைப்பாங்க. இந்த யக்னியத்துக்கு 2வது வாரத்துல கொடுத்த அக்னிக்கு பேரு நச்சிகேத அக்னினே கடைசியில் வந்து அவர் பேர் வச்சு கொடுக்குறாரு. இதை நீங்க பண்ணீங்கன்னா மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. அது வந்து அவன் சின்சியரா அதை கத்துக்கிட்டதுனால அவனுக்கு வந்து ஆல்சோ டேக் ஒன்று ரத்தனமாலா, ஒரு ரத்தனமாலா வந்து கலர் செயினை வந்து அவர் கழுத்துல போட்டுவிட்டு அவர் வந்து பாராட்டுறாரு. 3வதா வந்து தேர்ட் போன் கேட்கிறேன். நச்சிகேதன் என்ன கேட்கிறேன்னா, வாட் ஹேப்பன் டு மேன் ஆஃப்டர் டெத், இறந்த பிறகு நம்ம என்ன ஆகுவோம், டஸ் ஹி எக்ஸிஸ்ட் ஆர் நாட், நம்ம இருப்போமா இருக்க மாட்டோம். சில பேர் இருப்போங்க, இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம வந்து இருப்போமா இருக்க மாட்டோம், இறந்த பிறகு என்ன ஆகுவோம் அப்படிங்கறது அவனுடைய கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து யம தர்மராஜா ஆன்சர் பண்ணாரா பண்ணலையான்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க எல்லாம் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இறந்த பிறகு ஒரு மனுஷனுடைய நிலை என்ன? இறந்த பிறகு என்னவாக ஆகவும், இறந்த பிறகு ஒருத்தனுடைய கதி என்ன? இறந்த பிறகு உங்க கர்மாக்க சாப்ஸே திருப்பி ரீபர்த் எடுத்துட்டு வருவீங்க. எப்போ வரைக்கும் முக்தி அடையலையோ அப்போ வரைக்கும். கிருஷ்ண பரமாத்மா அவரோட பகவத்கீதையில அதைத்தான் சொல்றாரு.
ஆத்மாவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஜஸ்ட் லைக் எனர்ஜி இஸ் நாட் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட், வயசே ஆத்மாவும் இந்த பிறவியில போயிட்டு அடுத்த பிறவியில அடுத்த எப்படி ட்ரெஸ்ஸை மாத்துறோமோ அது மாதிரி இன்னொரு உடம்ப எடுத்துட்டு வரும். எப்போ வரைக்கும் நீ வந்து உன்னை முழுமையா உணரவில்லையோ அப்போ வரைக்கும் டெத் அண்ட் பர்த் சைக்கிள்ல நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா. இஃப் யூ ஒன்ஸ் அட்டைன் தட் சால்வேஷன் சமாதி தென் டெத் அண்ட் பர்த் சைக்கிள்ல இருந்து விடுபட்டுருவீங்க. இதுதான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஆஃப்டர் டெத். அதேதான். அது வந்து இவர் எடுத்த உடனே நேரடியா டைரக்டா சொல்லி கொடுக்கல. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு, இது இப்படி இந்த மாதிரி ஒரு வரங்கள்லாம் வந்து நீ கேட்காத. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேட்டதுல நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். சில கடவுள்களே அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியாம எஸ்கேப் ஆகி ஓடி இருக்காங்க. உன்னால இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு வந்து நீ வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. உனக்கு வந்து நிறைய குழந்தைகளை கொடுக்குறேன், நிறைய பேர பிள்ளைகளை கொடுக்குறேன். உனக்கு வந்து நீ 100 கணக்கான வருஷங்கள் வாழ்றதுக்கான ஆயுட்காலத்தை கொடுக்குறேன். உனக்கு பண்ணைகளை கொடுக்குறேன், யானையை கொடுக்குறேன், குதிரையை கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து ஆசை காட்டுறாரு. பெரிய உனக்கு வாஸ்ட் டெரிட்டரி, உனக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது ஆட்சி பண்றதுக்கான இடத்தையும் உனக்கு கொடுக்குறேன். நீ எவ்வளவு நாள் விரும்புறியோ அவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழலாம் அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து மென்ஷன் பண்ணி அதெல்லாம் அந்த நச்சிகேதன் சொல்றாரு. நச்சிகேதன் வந்து அது எல்லாமே நீங்க சொல்லும் போது இதெல்லாம் வந்து எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை, இது எல்லாமே அடையலாம் தான். ஆனா வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இந்த ஒரு கொஸ்டின் தான், எனக்கு இதை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்பதான் நீங்க சொன்ன அது எல்லாமே கீதையில என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ அதனுடைய சாரம் இந்த இந்த உபனிஷத்துல அப்படியே இருக்கும். இது வந்து அப்பதான் அவர் வந்து நேச்சர் ஆஃப் சோல், ஆத்மானா என்ன, அது எப்படி இருக்கும், நீங்க சொன்னதெல்லாம் இதுலயும் இருக்கு. ஆத்மா வந்து அழியாதது அப்படின்லாம் சொல்லி அந்த ஆத்மாவோட கான்செப்ட் எல்லாம் சொல்லுவோம். இந்த உபனிஷத்துல தான் இந்த தேரோட கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாரு. இதன் அடிப்படையில தான் வந்து இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னா நம்ம பாடியை வந்து நம்ம ஒரு தேராவும் அதுக்குள்ளார நம்மளுடைய சோல் தான் அர்ஜுனன், அவர் தான் ஆத்மாவும். அந்த பகவத்கீதையே வந்து இந்த சிம்பிள் தான் இருக்கும். அது கதோபனிஷத்துல இருந்து வந்தது தான். இது இங்க தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட மைண்டை தான் வந்து அந்த ஸ்ட்ரிங், அந்த கயிறு, அதுல இருக்கக்கூடிய அந்த கயிறுல இருந்து கட்டப்பட்டிருக்கிற குதிரை வந்து புலன்கள், அதெல்லாம் எதனோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா கடவுளோட கண்ட்ரோல் இருக்கு. கடவுள் தான் இந்த கிருஷ்ணா அப்படிங்கிற புத்தி. இது எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா இந்த தேரு சரியான பாதை இந்த உலகியல்ல கடந்து போய் அது கோலை அடையும். அது வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ல மைண்டோட கட்டுப்பாட்டுல புத்தியோட கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா இதெல்லாம் கண்ணா பின்னான்னு போய் இதனுடைய அடைய முடியாது. இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து இந்த சார்ட் இந்த உபனிஷத்து வந்து சொல்லியிருக்கு. இதுல வந்து இந்த ஆத்மா வந்து நீங்க ஓம்காரம் சேன் பண்ணி ஓமுங்கிற தவத்தை நீங்க பண்ணி நீ செல்ஃபை வந்து ஆத்மாவை ரியலைஸ் பண்ணிக்கோ. அந்த ஆத்மா தான் எல்லாமே. அந்த ஆத்மாவுக்கு வந்து அதுதான் வந்து அத்தியாத்ம யோகா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த அத்தியாத்ம யோகா தான் வந்து நமக்கு டெபினேஷனாகவும் சூதரத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கதோபனிஷத்து இருக்கும். பிரஷ்னோபனிஷத்துல 6 கொஸ்டின் இருக்கு. அந்த 6 கொஸ்டின் 6 டிசைபிள் கேட்பாங்க. என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க, அவர் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுவார் அப்படிங்கறத வந்து நம்ம நாளை வகுப்புல நம்ம